லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good morning to all. Myself Sarla, teacher in SRK school. Welcome to 11th standard. First of all, accountsல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் காமர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, காமர்ஸ்ல தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறது காமர்ஸ். காமர்ஸ்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 26 இருக்கு. யூனிட்ஸ் வந்து 8 இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம பார்க்க போறோம். ஓகே, let us see the first chapter and unit 1, fundamentals of business. Okay, unit 1, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்திய கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் எப்படி வந்து வணிகம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ், கெயின் நாலேஜ் அபவுட் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். சப்கான்டினென்ட்டில் காமர்ஸ் எப்படி இருந்தது, அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் த இன்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். காமர்ஸ் அதில் வந்து என்னென்ன தடைகள் வந்து அவங்க பார்த்தாங்க, அதை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்தாங்க, அதை பற்றியும் வந்து டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், நோ அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை, அதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் பண்டமாற்று முறை எப்படி நடந்தது அப்படின்றதையும் இந்த டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். ஓகே, let us see the introduction. Commerce has been in practice since time immemorial. It is part and parcel of human life, whether it is a king or a common man. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, காமர்ஸ் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு எட்டாத நாள்லேருந்தே காமர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, அதில் ஒரு ஹியூமனோட ஒரு பங்காக இருந்தது வணிகம்ன்றது. ஒரு வணிகம் பார்த்திங்கன்னா மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பங்காக வந்து இருந்துட்டு வந்திருக்கு. ஓகே, அது யாராக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, கிங்காக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் ராஜாவாக இருந்தாலும் ஓகே, நார்மல் பர்சன் எல்லாரோட லைஃப்லையும் ஒரு பார்ட்டாக வந்து காமர்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் எமர்ஜ்ட் ஆஸ் அன் economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. இது எப்படி எமர்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பார்ட்டர் சிஸ்டம்ன்ற முறையில் தான் காமர்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ் பண்டமாற்று முறை, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், it was so comfortable for neighboring villages, states, even countries to practice barter in the absence of medium of exchange in the form of money today. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நம்ம கேஷ் கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்குகிறோம், கேஷ் கொடுத்து வாங்கிட்டு தான் ஒரு பொருளை விற்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணின்றது ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னா, பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், however, the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand. And over a period of time, barter economy took the dimension of monetary economy, where money was used as a medium of exchange of goods and service. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, ஒரு மணி வந்து உள்ள மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ மணி எடுத்துகிட்டு வரப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொருளுக்கு வந்து அவங்க வந்து மணியை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுச்சு. ஓகே, இந்த பொருளுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்றது மணியை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட், அதனால் அப்போ பார்ட்டர் எக்கனாமி எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மானிட்டரி எக்கனாமியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், the growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still the course of commerce activities continued further and further, not only within a country but also between nations of the world.
பார்த்தீங்கன்னா நாகரிகம் வளர்ச்சி அடைய நிறைய வம்சங்கள் வந்து வீழ்ச்சியும் அடைஞ்சிச்சு வளர்ச்சியும் அடைஞ்சிச்சு. இருந்தாலும் காமர்ஸ்ன்றது ஸ்டாப் ஆகலை. ஓகே, ரன் ஆகிட்டே இருந்தது, கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்தது. வணிகம் வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் வணிகம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், however, Tamil Nadu remained to be the founder of trade and commerce both within and outside as evidenced in various ancient literatures like Sangam. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ட்ரேடில் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டராக இருக்குது, அவங்க தான் வந்து ட்ரேடில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ஸில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the whole of commerce activity emerged from barter system into a multi-dimensional and multifaceted scientific system consisting of courses like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system and so on. barter systemல இருக்க commerce activity எல்லாமே எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி டைமென்ஷனல் அண்ட் மல்டி ஃபேசட்டட் சயின்டிஃபிக் சிஸ்டமாக வந்து வெளிப்பட்டுச்சு. அதில் என்னென்ன கன்சிஸ்டாக இருக்குது, அதில் என்னென்ன இன்க்ளூட் பார்த்தோம். லைக் மானிட்டரி சிஸ்டம் மீன்ஸ் மணி பேஸ் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் சேல்ஸ் எல்லாமே வந்து மணி பேஸ் பண்ணி நடந்தது. ஸோ அதான் மானிட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். இன்கேஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏதாவது வேணும், நம்மளுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்போம். ஸோ மெயில் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கே கிடைக்குது. ஸோ நிறைய பிஸ்னஸ்க்கு மெயில் மூலயமாவே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஹையர் பர்ச்சேஸ் மீன்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஏதாவது ஒரு பொருளை நம்ம கடனுக்கு வாங்கிக்கலாம். ஓகே, கடனுக்கு வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கடனுக்கு கொடுக்கலாம். ஸோ அதான் வந்து ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்துப்போம்ல, வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பேஸ் பண்ணி வாங்குவோம். ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு டிவியோ ஏதாவது எடுப்போம்ல, அதுக்கு மந்த்லி வைஸ் இஎம்ஐ பே பண்ணுவோம். அதான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், in a technology driven society today, again the courses of commerce activities is heading for a cashless system through e-commerce. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர என்ன ஆச்சு அப்படின்னா காமர்ஸ் வந்து இ-காமர்ஸாக மாற்றிட்டாங்க. இ-காமர்ஸ் மீன்ஸ் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் கூட நம்ம பண்ணலாம். கேஷே இல்லாமல் கூட நம்ம ஒரு பொருளை வாங்கலாம், இல்லை விற்கலாம், எது வேணால் பண்ணலாம் த்ரூ ஆன்லைன் மூலயமா. ஓகே, கார்டு பேஸ் பண்ணி ஏடிஎம் கார்ட்ஸ் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், which means business activities through electronic modes like online trading, mobile banking, e-marketing. நம்ம லாஸ்ட் பார்த்தோம்ல above ஆன்லைன் ட்ரேடிங் மீன்ஸ் நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அது மாதிரி நிறைய ஆப்ஸ் மூலயமா நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா கார்டு மூலயமாவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மொபைல் பேங்கிங் மூலயமா நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் பேங்கிங் மூலயமா நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை நம்ம ஃபண்டை வந்து ரிசீவோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இ-மார்க்கெட்டிங் மீன்ஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எது வேணால் சொல்லலாம். சேம் பேஸ் இன்டர்நெட் மூலயமா எது வேணால் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், in this context it is all the more important for any student to learn the historical background of the growth and development of commerce in the country in general and in Tamil Nadu in particular. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், காமர்ஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதோட பேக்ரவுண்டு, அதோட ஹிஸ்ட்ரி. ஓகே, இது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், an attempt is made in this chapter to explain such a history so as to ascertain the magnitude of commerce today. இப்போ வந்து காமர்ஸோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the earliest trading population of India was Indus Valley people who used the word trade. ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு the earliest trading population of India was Indus Valley people who used the word trade. ட்ரேடுன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா சிந்து சமவெளி மக்கள். அவங்க தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. the word வாணியம் and வாணிபம் would have had a Dravidian, அதுலேருந்து என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாணியம் அண்ட் வாணிபம் அப்படின்ற வேர்டை நம்ம டிராவிடியன் ஒரிஜின்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், and goods, the early Tamils produced their products and goods in their land and bartered their surplus, and that is how trade come into existence. பார்த்தோன்னா அப்போ ஆதி காலத்தில் அவங்க லேண்டில் என்னென்ன கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கொடுத்துட்டு வேறு அவங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டை வாங்கிப்பாங்க. ஓகே, அது மூலயமா தான் வந்து ட்ரேடுன்றது ரன் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், the word வணிகம் has been widely used in சங்கம் லிட்ரேச்சர் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். பார்த்தோன்னா சங்கம் லிட்ரேச்சர் அப்போ இருந்த புறநானூறு திருக்குறளையும் கூட வணிகம் என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வைடாக அடிக்கடி யூஸ் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், the Tamil Brahmi inscriptions from Alagarmalai, Pugalur, Mangulam and Sri Lanka illustrate the fact that trade in gold, oil, plough, cloth, etc. was conducted during the early age. இந்த அலகர்மலை, புகலூர், மங்குலாம், ஸ்ரீலங்கா இல்லஸ்ட்ரேட் இதில் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் கூட நம்ம நாட்டில் என்னென்ன ட்ரேட் நடந்துச்சு அப்படின்றத
அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுலலாம் ட்ரேட் நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா கோல்டு தங்கத்தில், ஆயில் என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு, ப்ளவ் மீன்ஸ் கலப்பை, கிளாத், துணி இதெல்லாம் வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு இருந்ததுன்றதை கல்வெட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் இன் சங்கம் பீரியட் வாஸ் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பட் இட் வாஸ் கண்டக்டட் பை மீன்ஸ் ஆஃப் barter and மாற்று. Trade was one of the major means of linking various regions in the medieval period. சங்கம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் கூட வந்து ட்ரேட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வந்து ட்ரேட் ரன் ஆகிட்டு தான் இருந்தது. அது பேர் தான் வந்து barter மீன்ஸ் பண்டமாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று முறை மூலயமா அவங்க ட்ரேடை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரீஜன்ஸ் இன் த மிடிவல் பீரியட். ட்ரேட் மூலயமா வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மூலயமா லிங்க் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சங்கம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ட்ரேடர்ஸ், த கேரவன்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மார்க்கெட்ஸ், மார்ட்ஸ் அண்ட் கில்ட்ஸ் ஆஃப் சச் கிரேட் ட்ரேடர்ஸ். சங்கம் ஒர்க்ஸில் என்னென்ன ரெஃபர் ஆகிருக்கு அப்படின்னா பெரிய வியாபாரிகள், அவங்களோட கூண்டு வண்டி, கேரவன்ஸ் மீன்ஸ் கூண்டு வண்டி, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மீன்ஸ் அவங்களோட பாதுகாப்பு படை, அதை பற்றி, அப்புறம் சந்தைகள், மார்க்கெட், கடைகள், அதை பற்றிலாம் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் விச் த தென் hilly tribes offered to their neighbors in exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle, milk and milk products. Okay. மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அவங்க அவைலபிளாக என்ன இருக்குது, ஹனி, ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நிலவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, பாஸ்டோரல் பீப்புள் மீன்ஸ் நிலவாழ் மக்கள், அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை பேஸ்டோரல் பீப்புள் கிட்ட இருக்க கேட்டிலோ சரி, அவங்க அதுலேருந்து வர மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், most of the inland trade was done in salt as a medium of exchange and a barter mode. Paddy too served as a medium of exchange. பார்த்தீங்கன்னா அங்கே பண்டமாற்று முறையில் முக்கியமான 2 பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று உப்பு, சால்ட் அண்ட் பேடி, நெல், இது 2 தான் வந்து முக்கியமான மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்துட்டு இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், dependence and interdependence among the people in matters of trade and commerce. ஒரு காலகட்டத்தில் there was a dependence and interdependence among the people in matters of trade and commerce. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் வந்து ட்ரேடை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. தேவைப்படுறவங்க டிபெண்ட் பண்ணாங்க, தேவைப்படாதவங்க இன்டர்டிபெண்டன்ஸ் டிபெண்ட் பண்ணலை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், barter system cemented their relationship internally while coins were used later for the purpose of exchange of goods in external trade. எக்ஸ்டர்னல் ட்ரேட்ஸில் காயின்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. வெளிநாட்டில் வந்து காயின்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா barter வந்து இன்டர்னலி உள்நாட்டிலே வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஓகே. காயின்ஸ் கொண்டு வந்ததால் barter சிஸ்டம் வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் த பாண்டியா டைனாஸ்டி. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் ஸோ காமன் டு பாண்டியா டைனாஸ்டி. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரெண்டுமே வந்து பாண்டியா டைனாஸ்டியில் ரொம்ப காமனாக இருந்தது. வணிகம் அண்ட் வியாபாரம் ரெண்டுமே காமனாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் த டைரிஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், வாயகர்ஸ், மேரினர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் ஹைலைட்டட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ட்ரேட் இன் த பாண்டியா கண்ட்ரி. ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களோட டைரிஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்க. என்னென்னா பாண்டியா கண்ட்ரியில் வந்து ட்ரேடுன்றது ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டி நல்லாவாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், the Hebrew and Latin literature, archaeological remains in Aden, Alexandria, Java, Sumatra and even in China add support to the fact of existence of trade network in the Pandya country. Copper, cloth, salt, flour, sandalwood, fish, paddy, cereals, pearls, etc. flourished during that period. அவங்க பாண்டியா டைனாஸ்டி அவங்களோட பீரியடில் பார்த்தீங்கன்னா எதில் ட்ரேட் நல்லா நடந்துட்டு, காப்பர் மீன்ஸ் தாமிரம் இருக்கு இல்லையா, காப்பர், கிளாத், சால்ட். The place where the goods were sold was called Angadi in that period. Day market was called as Nalangadi while the night market was called as Allangadi. பார்த்தோன்னா அந்த காலத்தில் மார்க்கெட்டுக்கு பேர் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டே மார்க்கெட், பகலில் இருக்க மார்க்கெட்டுக்கு பேர் நல்லங்காடி அப்படின்னும், அதாவது நைட்டில் இருக்க மார்க்கெட் பேர் அல்லங்காடி அப்படின்னும் நேம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த செயின்ட் போயட் இளங்கோ இன் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி, he described மதுரை as இருபெரு நேயமத், மீனிங் ஸ்லீப்லெஸ் சிட்டி டியூ டு ரன் த கிளாக் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். மதுரையில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரன் ஆகிட்டே இருக்கிறதால அதை வந்து ஸ்லீப்லெஸ் சிட்டி அப்படின்னு, தூங்கா நகரம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு போயட் இளங்கோ. அவரோட போயம் சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.
character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and professors. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.